நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செடி வளர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளாக் பேர்ல் பெப்பர் இல்லாட்டி பிளாக் பேர்ல் சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் பெரும்பான்மையாக பரிச்சயம் இல்லாத இந்த செடிக்கு கருப்பு மிளகாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பார்க்க திராட்சை மாதிரி இருக்கிறதுனால திராட்சை மிளகாய்னு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. இந்த செடியை எப்படி விதையிலேருந்து வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் மிளகாயை பற்றி பழைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் பேருக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற குட்டி பெல் ஐக்கானை சூஸ் பண்ணி ஆல் அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த கருப்பு மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா இதோட தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தான். அங்கேருந்து தான் பல நாடுகளுக்கு பரவி இருக்குது. இது ஒரு குடைமிளகாய் ரகத்தை சேர்ந்த ஒரு தாவரம் தாங்க. ஆனால் அளவில் அவ்வளோ பெருசாக இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். இதில் 2 ரகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நீட்டம் மற்றும் உருண்டை. நீட்ட ரகம் நம்ம பார்த்ததில்லை, உருண்டை ரகம் தான் இப்போ நம்ம விதைக்க போகிறோம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மண்கலவை, செம்மண் மற்றும் தொழு உரம் 40%, காயற்பித் இல்லாட்டி கோகோபித் 30% கலந்து பயன்படுத்தலாம். நம்ம இது 1 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு நின்று வளர்ந்து பயன் தரக்கூடிய ஒரு செடி. அதனால் கொஞ்சம் நல்ல மண் கலவையாகவே எடுத்துக்கலாம். அதே மாதிரி விதைகள் தூவும் போது ரொம்ப ஆழமாக தூவிடாமல் ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம ஆழமாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முளைச்சி வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த செடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 வருஷம் வரைக்கும் வளரும். காரத்தன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம நார்மல் மிளகாயை விட 10 மடங்கு காரம் அதிகமாக இருக்கும்னே சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு மிளகாய் சாப்பிட்டு பார்த்தேன், ஆனால் காரம் நல்லாவே இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு செடியே இல்லை. இது பார்த்திங்கன்னா 10 நாட்கள் கழித்து எடுத்த ஒரு வீடியோ. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது அலங்கார செடியாக தான் இதை உருவாக்குனாங்களே. இது ஒரு ஹைப்ரிட் செடி தான், மனிதர்கள் தான் லேபில் வச்சு உருவாக்குனாங்க அமெரிக்காவில். இதோட செடி பார்த்திங்க அப்படின்னா கலரே ஒரு டார்க்கான பர்பிள் கலரில் தான் இலைகளே இருக்கும். ஸோ இது எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னா ஆர்னமெண்டல் பிளான்ட், அதாவது அலங்கார செடியாக பயன்படுத்துறதுக்காக தான் இதை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் நடந்த ஒரு அலங்கார செடிகளுக்கான போட்டியில் 2006லேயே இதுக்கு ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு செடி அழகாக இருக்கும். இந்த 17வது நாள் எடுத்த வீடியோ. பொதுவாக விதைகள் ஒரு வாரத்தில் முளைச்சிடும். இது கொஞ்சம் லேட்டு, ஒரு 10 நாளில் முளைச்சது. அதனால் இப்போ நீங்கள் 17வது நாளில் பார்த்திங்க அப்படின்னா விதைகள் செடிகள் இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இலைகள் உங்களுக்கு இப்போ பச்சை கலரில் தான் தெரியும். ஆனால் முதல் 2 இலைகளுமே உங்களுக்கு அதோட கலரை காமிச்சிருக்கும். இப்போ வர இலைகள் பச்சை கலரில் இருக்கும், நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் செடி வளர வளர கண்டிப்பாக நிறம் எல்லாமே நம்மளுக்கு மாறிடும். அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 25வது நாள் கொஞ்சம் செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா எடுத்து நான் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஒரு 5 விதைகள் தான் நம்மளுக்கு கிடைச்சிது. 5மே நம்மளுக்கு முளைச்சிடுச்சு. இப்போது அதிலேருந்து நம்ம ஒரு 3 இலைகள் வந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக நடவு செஞ்சுருக்கோம். ஒரு க்ரோ பேக்கில் 1.25 அகலம் இருக்கக்கூடிய இந்த க்ரோ பேக்கில் நம்ம 2 செடி வச்சுருக்கோம். இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு செடி வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா கொஞ்சம் சத்துக்களோடு செடி நிறையா வளரும். இது பார்த்தோம் அப்படின்னா புதர் வகையாக வளரக்கூடிய ஒரு மிளகாய் செடி தான். நிறைய பூக்கள் பூத்து கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு ரகம். ஆனால் என்ன அப்படின்னா இது அந்த நாட்டில் அப்படி வளரும், நம்ம நாட்டில் ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு வளருது. இது பார்த்திங்க அப்படின்னா 40வது நாள் நான் சொன்ன மாதிரி 2 செடி வச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு செடியில் இப்போ நம்மளுக்கு இலை சுருட்டல் லைட்டாக தாக்குதல் இருக்குது. இப்போ இதிலேருந்து இந்த செடிக்கும் அந்த இலை சுருட்டல் நோய் தாவறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நிறையா இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே இருக்குது, எந்த நோய் தாக்குதலும் இல்லை. ஸோ இப்போ இலை சுருட்டலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் மீன் அமிலம் பயன்படுத்தினேன். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் தெளித்தா, ஒன்றும் பெருசாக ஒன்றும் கவனிச்சிக்கல. ஸோ 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 ml மட்டும் மீன் அமிலம் கலந்து நல்லா செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இலைகள் எல்லாமே நல்லா நனைச்சி விட்டுட்டு கீழேயும் நான் வேர் வழியாகவும் கொடுத்தேன். செடி சரியாயிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா 65வது நாள் மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செடியோட கலர்லேயே உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த கலரில் ஒரு மிளகாய் செடியோட இலைகளை பார்த்துருக்கவே மாட்டீங்க இல்லையா? அதே மாதிரி தான் பூவுமே நல்லா பர்பிள் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு பூக்கிறது எல்லாமே பின்னாடி காமிக்கிறேன். செடியோட தோற்றம் ஓவராலாக இப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிளகாய் செடி அப்படிங்கிறது நம்மளால் நம்பவே முடியாது. மிளகாய் பூக்களும் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே வெள்ளை நிறத்தில் தான் நம்ம பரவலாக பார்த்துருப்போம். இந்த ஒரு பர்பிள் நிறத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா 66வது நாள், அதாவது மொக்கு வச்சு ஒரு 2 நாள் கழித்து பூ பூக்க ஆரம்பிச்சிடுது. நம்மளுக்கு வந்து ஆரம்பத்தில் கொத்து கொத்தாலாம் பூக்கலை, 1 2 தான் பூத்து. ஆனால் பூத்த பூக்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து மேக்ஸிமமாக காய் பிடிச்சிடுச்சு. இது 68வது நாள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வர்றது எல்லாமே பச்சை நிறத்தில் தான் இதில் இருக்குது. ஸோ பிஞ்சுமே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூக்கடியில் பிஞ்சுமே பச்சை நிறத்தில் தான் இருக்குது. பிஞ்சு முற்ற அது வந்து சிவப்பு நிறத்தில் மாறுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை தன்மையோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால அதோட நிறம் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 75வது நாள். இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கருப்பு கலரில் ஒரு திராட்சை மாதிரியே தான் இந்த மிளகாய் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது. இது வந்து காய். இது பழுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பல நிறங்களில் வந்து மாறும். நம்மளது பார்த்தோம் அப்படின்னா கருப்பும் சிவப்பும் கலந்த ஒரு நிறமாக இருக்கும். இதுலேயே இன்னும் அடர் மஞ்சள், ஆரஞ்சு, இன்னும் பர்பிள், வெள்ளை, இப்படி பல வண்ணங்களில் இந்த மிளகாய் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் அது எல்லாமே யூஎஸில் தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். இங்கே கிடைக்காது அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம வந்து அங்கேருந்து இங்கே இம்போர்ட் ஆகி தான் வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அதனால தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டிஷன்ஸ்க்கு இந்த செடி கொஞ்சம் அடாப்ட் ஆகி வளர்கிறதும் கஷ்டமாக இருக்கிறதுனால அந்த ரகங்கள் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறதில்ல. இது வந்து 80வது நாள். நம்மளுக்கு வந்து பிஞ்சு நல்லா முற்றிடுச்சு. நான் இதை கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கலை. நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட விதைகளை வந்து எப்படி சேகரிக்கிறதுங்கிற ஒரு செக்ஷன் வீடியோ நான் போடலான்னு இருக்கேன். ஸோ அதில் நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது, குடை மிளகாய் மாதிரியே இருக்கா, எப்படி விதைகளை சேகரிக்கிறது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் அஸ்வினி கொஞ்சம் தாக்குதல் இருந்துச்சு. நான் இப்போது பார்த்திங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இலை சுருட்டலும் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. நான் வேறு எதுவுமே தெளிக்கல, மீனமிலம் மட்டும் தெளிச்சிட்டேன். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேப்பெண்ணெய் கரைசல் நான் வந்து பயன்படுத்தினேன். கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டாகவே இருந்தது. இப்போ ரைட் சைடில் இருந்த செடி உங்களுக்கு தெரியும், முதல்ல இருந்த மாதிரி இப்போல்லாம் நல்லா இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 90வது நாள். நான் சொன்ன மாதிரி மிளகாய் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே உங்களுக்கு அதோட நிறம் மாறுறது நல்லாவே தெரியும். இப்போ ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா காய் கருப்பு, நல்ல கருப்பு நிறத்தில் இருக்குது. இந்த பழம் நம்மளுக்கு பழமாக மாற இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கருப்பும் சிகப்பும் கலந்த ஒரு வர்ணத்தில் இருக்கும். இன்னும் அடர் சிகப்பு நிறத்தில் இருக்கிறது கூட இருக்குது. சப்போஸ் இந்த செடியிலேயே கூட அந்த மிளகாய்கள் அடர் சிவப்பு நிறத்துக்கு மாறத்துக்கான வாய்ப்பும் கூட இருக்குது. நான் அதை உங்களுக்கு வந்து சப்போஸ் அப்படி மாறுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தது தான், நம்ம சேனல் வந்து அதர் ஸ்டேட்ஸில் இருந்து அதர் கண்ட்ரீஸில் இருந்து கூட நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ உங்களோட ஸ்டேட் என்ன, கண்ட்ரி என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ஆக்சுவலாக நான் சப்டைட்டில் கொடுக்குறது வசதியாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.